ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி அருள் தரும் மண்டலகால 48 மண்டலகால விநாயகப் பெருமானுடைய கோடான கோடி பொற்றாமரை திருவடியை வணங்கியும், ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகின்றார். அப்போ ராகு கேதுனால என்ன பலன்? ராகு போக ராகு, கேது ஞானத்துக்குரியவன். அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் அவருடைய பாவத்தில் சொந்த வீடு கிடையாது, ஆட்சி உச்சம் இருக்குது. இந்த ராகு கேதுக்கள் என்ற சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்வது. ஏன் தெரியுங்களா? இந்த பூர்வ புண்ணியம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பூர்வ புண்ணியம் இந்த லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்தை நிர்ணயிக்கக்கூடியது ராகு கேதுக்கள். ஆனால் அதே ராகு கேது தான் எல்லா செல்வத்தையும் கொடுக்கக்கூடியவங்க. ஒரு மனிதனுக்கு ராகு சரியான இடத்துல இருந்து சரியான சாரம் பெற்றால் அவனை பேரரசன் ஆக்கிவிடும். அதே சமயத்தில் கேதுவும் சரியான இடத்துல இருந்தால் அவனை உச்சத்தில் போய் ஞானியாக்கிவிடும். அதையே அப்படி ரிவர்ஸில் வாங்க. அந்த ராகு மோசமான இடத்துல இருந்து நீச்சம் பெற்ற ராகு நீச்சத்தில் இருந்தா, உதாரணத்துக்கு ராகு ரிஷபத்தில் நீச்சம், ரோகிணி சாரமாக இருக்குன்னு வைங்க, தலைகீழ ஆக்கிறோம். அசிங்கப்படுறது, வெக்கப்படுறது, வேதனைப்படுறது, திருட்டுத்தனம் பண்ணுறது, வழக்குக்கு போகிறது, எல்லாத்தையும் கொடுத்து கேவலப்படுத்தி விட்டு கீழே தள்ளிடும். அதே கேதுவும் அதே மாதிரி என்னென்ன இயற்கை சம்பந்தங்கள், இயற்கை சம்பந்த பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, அது பூரா அடித்து மக்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுப்பது கேது. நிறைய கேள்வி கேளுங்க, அதுக்கெல்லாம் ஐயா எந்த தட்சணையும் வாங்க மாட்டோம். நிறைய கேள்வி கேட்குறாங்க. இப்போவே நேற்றுக்கு சொன்னாங்க கமெண்ட்ஸில், ஐயா குருஜி ஃப்ரீயாகவே சொல்கிறாரு, சந்தேகம் கட்ட என்ன வேணாலும் சொல்கிறாருலாம் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த சந்தேகம் இருந்தாலும் சாயந்தரம் கேளுங்க. மதிப்பு, மரியாதை, வணக்கம், வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் உரிய இடம் விருச்சிக ராசி நேயர்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கடந்த காலத்தை குரு பயிற்சி நல்லதை கிடச்சிது இல்லைங்களா? குரு பயிற்சி மிக அற்புதமான யோகத்தையும் நல்லதையும் கொடுத்துருக்கும். குரு பயிற்சியும் எங்களுக்கு ஒன்றும் கொடுத்து வைக்கலை, இந்த ராகு ஏதாவது செய்யுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ராகு கேது பயிற்சி விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு மத்தியம பலன் தான் கொடுக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் கேந்திரத்தில் இருக்கிறதுனால அது கண்டிப்பாக ஒரு மத்தியம பலனை கொடுக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய தசாபத்தி உங்கள் லக்கணம் ரிஷப லக்கணமாக இருக்கணும், இல்லைன்னா கன்னியா லக்கணமாக இருக்கணும், இல்லை மிதுன லக்கணமாக இருக்கணும். அந்த லக்கணங்கள் மாறும் பொழுது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டை உங்களுக்கு கொடுக்கும். அப்போ விருச்சிக நேயர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய நீர் சம்பந்தப்பட்ட தொழில், சப்மரீன் சம்பந்தப்பட்ட தொழில், வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில், தானியங்கள் சம்பந்தப்பட்ட தொழில், நீர்வளங்கள் அத்தனைக்கும் உரிய தொழில், தானிய வகைகள், கற்பனைகள், ஆராய்ச்சி அறிவு, அரசாங்கம், அரசியல் உத்தியோகங்கள், அரசியல் உத்தியோகங்கள், மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, அதில் சித்த மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு உடம்பு ரீதியாக பார்க்கணும். உங்களுடைய மருத்துவத்துறையை பார்க்கணும். உங்களுடைய மருத்துவத்தினுடைய குறிப்புகள் எடுக்கணும். உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். கண்டிப்பாக உஷ்ண சம்மந்தப்பட்ட உடம்பு இருக்கணும். கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பீங்க. கொஞ்சம் எதாக இருந்தாலும் சாதிக்கணும்னு நினைக்கணும். பவர் அதிகமாக இருக்கும், திங்கிங் பவர் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சிகத்துக்கு ராகு கேது பயிற்சி கொஞ்சம் மத்தியம பலன் கொடுக்கும். அதே சமயத்தில் ராகு கேது, ராகுவும் 4ஆம் இடம், சனி பயிற்சியும் பஞ்சமாஸ்தானம், அடுத்து குருவும் உங்களுக்கு 6. பார்த்தீங்களா? அப்போ இதுவரையும் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் யோக பலனை கொடுக்கக்கூடிய நல்லா இருந்தது. ஆனால் இந்த ராகு கேதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. தசாபத்தியை பார்த்துக்கோங்க. தயவுசெய்து என்ன கேட்டாலும் கொடுங்க, பணத்தை பற்றி மட்டும் பேசாதீங்க. கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருங்க. போக்குவரத்தில் கவனமாக இருங்க.
நண்பர்கள்ட்ட கவனமாக இருங்க. கணவன் மனைவி உறவு கணவன் இதெல்லாம் எச்சரிக்கையாக இருந்துட்டால் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கணும். அப்படி இருந்துட்டா இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பலனாக ராகுகேது பயிற்சி கொஞ்சம் மத்தியம பலனை கொடுக்கும். எல்லாத்தையும் ஆகா ஓகான்னு சொல்ல முடியாது. உங்கள் தசாபத்தி நல்லா இருந்துச்சுன்னா, இப்போ விருச்சிக ராசிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ விருச்சிக ராசிக்கு சொல்லும்போது உங்களுக்கு புதன் புத்தி, புதன் மகாதிசை. அப்போ புதன் மகாதிசை வரும்போது உங்களுக்கு சுக்கிர புத்தி, சனி புத்தி. புதனும் சனி இருந்தால் தன்னை விட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க பழமொழி, பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு லாப பலனை கொடுக்க இல்லையா? அதுக்காக அந்த கோச்சாரத்தையே நம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். அதே போல் கேதுக்கு வாங்க. அப்போ கேதுக்கு வாங்க. கேது ஓரளவுக்கு பரவாயில்லை. கேதுக்கு கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டீங்க. எங்கே? உங்கள் ப்ரொபோசனுக்கு நெருங்கி வந்துட்டீங்க. எங்கே? உங்கள் ஜாப்புக்கு நெருங்கி வந்துட்டீங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய ஜாப்பில் உங்களுக்கு ராகு எங்கே இருக்கார்? இப்போ மகரத்தில் ராகு இருக்கார். அந்த சனியினுடைய கேரக்டரை வச்சு தான் அவர் வருவார். அப்போ உங்களுக்கு ரிஷபத்தில் ராகு இருக்கார். அந்த சுக்கிரனுடைய கேரக்டரை வச்சு தான் வருவார். ரைட்டுங்களா? அப்போ யார் வீட்டில் இருக்கிறாரோ அந்த அதிபதியினுடைய பேசிஸில் தான் ராகு கேதுக்கள் வேலை செய்யும். சாயா கிரகங்கள் வேலை செய்யும். நல்லா 3-8-11 இருந்தால் நல்லாவே வேலை செய்யும். அதுக்கு இடையில் இருக்கும்போது மத்தியம பலனை கொடுக்கும். யாராக இருந்தாலும் உண்டு. ஏன்னா இது பொது பலன் தானே, எல்லாத்துக்கும் உண்டு. அப்போ கேது 10ல் இருக்கும்போது கெடு பலனை கொடுத்தாலும் தொழில் ரீதியாக. அப்போ கேது 10ல் இருந்தால் 2வது கேது 10 உச்சத்தன்மை. விருச்சகத்தில் உச்சம் இல்லையா? விருச்சகத்தில் கேது உச்சம் இல்லையா? சர்ப்பக்கிரகங்கள் உச்சகத்தில் உச்சம் இல்லையா? அப்படி இருக்கும்போது உங்கள் தொழிலை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். நான் மேற்கண்ட தொழில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த தொழிலெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க. முழுக்க முழுக்க வெளிநாடு, முழுக்க முழுக்க மீன். பார்த்தீங்களா? மீன் மறந்து வச்சு. மீன் சம்மந்தப்பட்டது, உப்பு சம்மந்தப்பட்டது, டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு சொந்தம். எல்லாமே எடுத்து நடத்துங்க. அகலக்கால் வச்சிடாதீங்க. இருப்பதை வச்சு சிறப்புடன் வச்சுக்கோங்க. 10/10/2025 31/12 வரையும் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா குரு மறுபடியும் உங்களை பார்க்க வர்றார். 5ஆம் பறவையாக விருச்சகத்தை பார்க்க வர்றார். நிச்சயமாக உங்களுக்கு அதை விட இன்னும் 10/7 சாரமும் செவ்வாய் சாரத்தில் இருக்கும்போது இன்னும் நல்லாவே இருப்பார். செவ்வாய், ஏன்னா ஒரு மனிதனுக்கு சப்போர்ட் இருக்குன்னு பல தடவை சொல்லியிருக்கிறேன். அப்போ செவ்வாய் சாரமும் நன்றாக இருக்கும். ஆக கண்டிப்பாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு வடக்கு முகமுள்ள அம்பாள் வழிபாடு, வாராகி வழிபாடு, முருகன் வழிபாடு. ஏன்னா பாம்பு சூடிய அரவணை சூடாத தெய்வம் இல்லை. எல்லா இடத்துலையும் பாம்பு, எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் பாம்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் நம்ம வச்சுருக்குறோம். அப்போ அதை விட்டு நம்ம பிரிய முடியாது. அது நிழல் போல் நம்மளை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும். அதனால தான் அதுக்கு நிழல் கிரகம். அப்படிப்பட்ட வழிபாடுகளை பண்ணுங்கள்.